ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோ மூலிமா நாம செலெக்ஷன் ஆஃப் மோட்டார் ஃபார் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட தமிழ் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம எல்லா மோட்டரையுமே எல்லா லோடுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு லோடும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற போல் நம்ம மோட்டரை கரெக்டாக சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறது தான் இந்த செலெக்ஷன் ஆஃப் மோட்டார் ஃபார் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா பேப்பர் மில். ஸோ இந்த பேப்பர் மில்லில் யூஸ் பண்ணுற மோட்டர் என்ன மோட்டர்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் சிங்க்ரனஸ் மோட்டராக இருக்கும். ஸோ சிங்க்ரனஸ் மோட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த மோட்டருக்கு நம்ம எவ்வளோ லோடு கொடுத்தாலும் அந்த மோட்டரோட ஸ்பீடு வேரி ஆகாது. ஸோ இதான் இந்த சிங்க்ரனஸ் மோட்டருக்கு ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். ஸோ பேப்பர் மில்லுன்னும் பொழுது கண்டிப்பாக ஒரு மரத்துலேருந்து தான் பேப்பர் தயாரிக்கிறாங்க சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் நிறைய ரோலர்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரோலருமே அந்த மரக்கூழை ப்ரெஸ் பண்ணி அந்த மரத்தை பேப்பராக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த பேப்பர் மில் இருக்க ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அது தொடர்ந்து ஒரு 4-5 ரோல் தொடர்ந்து கண்டினியூஸாக ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு இடையில தான் அந்த பேப்பர் போயிட்டு வரும். ஸோ இந்த பேப்பர் போகிறதால அந்த பேப்பர் ரொம்ப தின்னாக மாறுது. ஸோ இந்த யூஸ் பண்ணியிருக்க ரோலர் பார்த்தோம்னா ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஸோ அது வெயிட்டாக இருந்தால் தான் பேப்பர் தின்னாக இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க 4 ரோலரும் எவ்வளோ லோடை கொடுத்தாலும் அந்த ரோலர் அதோட ஸ்பீடு கம்மியாகாமல் கான்ஸ்டண்ட்டாக ஸ்பீடு மெயின்டைன் பண்ணணும். அப்படி கான்ஸ்டண்ட்டாக ஸ்பீடு மெயின்டைன் ஆகலைன்னா அந்த பேப்பர் கிழிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கிழியாமல் கண்டினியூஸாக பேப்பர் வந்துகிட்டே இருக்கணும்னா அதுக்கு நம்ம இந்த சிங்க்ரனஸ் மோட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ சிங்க்ரனஸ் மோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கும்போது அதோட ஃபீல்டுக்கு நம்ம டிசி சப்ளை செப்பரேட்டாக அப்ளை பண்ணுற காரணத்தால் அந்த சிங்க்ரனஸ் மோட்டருக்கு நம்ம எவ்வளோ தான் லோடு கொடுத்தாலும் அது ரேட்டட் ஸ்பீடில் தான் சுற்றும். இந்த ரீசனால தான் பேப்பர் மில்லில் சிங்க்ரனஸ் மோட்டரை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா ரோலிங் மில் ஆர் ஸ்டீல் மில். ஸோ இந்த ரோலிங் மில்லில் என்ன ஒர்க் நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸ்டீலை மெல்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டீலை ஒரு ரோலாக உருட்ட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மோட்டர் தான் செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டர். இந்த செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டரை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ரோலிங் மில்லில் இரும்பல் ரோல் பண்ணுறதுக்கு இனிஷியலாகவே ஸ்டார்டிங் டார்க் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த செப்பரேட்லி டிசி எக்ஸைட் மோட்டரோட டார்க் பார்த்தோம்னா நார்மல் மோட்டரை விட 2லேருந்து 2.5% அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரீசனால தான் செப்பரேட்லி எக்ஸைட் டிசி மோட்டர் ரோலிங் மில்லில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ரோலிங் மில்லில் ஸ்பீடை வேரியேஷன் பண்ணுற மாரி இருக்கும் அடிக்கடி. ஸோ அதுக்கு மற்ற மோட்டர் செட் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக இந்த செப்பரேட்லி டிசி எக்ஸைட் மோட்டர் ஒர்க் ஆகும். ஸோ டார்க் அதிகமாக தேவைப்படும். அடுத்த ரீசன் அந்த ஸ்பீடை வேரி பண்ணுறது. இந்த 2 காரணத்துக்காக தான் இந்த செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டரை ரோலிங் மில்லில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் அப்ளிகேஷன் டெக்ஸ்டைல் மில். இந்த டெக்ஸ்டைல் மில்லில் நம்ம யூஸ் பண்ணுற மோட்டர் பார்த்தோம்னா டபுள் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர். ஸோ இந்த டபுள் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரை இந்த டெக்ஸ்டைல் மில்லில் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன பார்த்தோம்னா, இதோட ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக இருந்தாலும் அதில் யூஸ் பண்ணுற லோடு பார்த்தோம்னா மேக்ஸிமம் குரூப் டிரைவாக தான் இருக்கும். ஸோ குரூப் டிரைவ்னா ஒரே ஒரு சிங்கிள் மோட்டரை வச்சு நிறைய மோட்டர் நிறைய லோடு ஒர்க் ஆகிற மாரி டிசைன் பண்ணிக்கிறது தான் குரூப் டிரைவ்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய லோடு கொடுக்குற காரணத்தால் நிறைய லோடு இருக்கிற காரணத்தால் நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஒரு மோட்டர் நல்ல ஸ்ட்ராங்கான மோட்டராக இருக்கணும். அதே போல் அதோட ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக இருக்க வேண்டியதாக அவசியமாக இருக்குது. ஸோ இதனால தான் டபுள் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரை யூஸ் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த டபுள் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரை நம்ம பை பண்ணும்பொழுது அந்த என்க்ளோசர்லாம் பார்த்தோம்னா டோட்டலி என்க்ளோஸ்டு டைப்பாக இருக்கணும். ஸோ ஏன்னா டெக்ஸ்டைலில் எதனா ஃபயர் ஆக்சிடென்ட் உருவாச்சுன்னா டோட்டலாக அந்த மில்லே எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மோட்டரில் எதனா ஆக்சிடென்ட்டால் ஸ்பார்க் உருவாகிச்சுன்னா அது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஸோ அந்த டபுள் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் ஃபுல்லாக கவர் பண்ணுற போல் டோட்டலி என்க்ளோஸ்டு டைப் என்க்ளோசரை யூஸ் பண்ணி வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டைப்பு சிமெண்ட் மில். இந்த சிமெண்ட் மில்லில் சிமெண்ட்டை உருவாக்குறதுக்கு குட்டி குட்டி லைம் ஸ்டோன் இருக்கும். ஸோ அந்த லைம் ஸ்டோனை நம்ம உடைச்சா தான் அதுலேருந்து நம்மளுக்கு சிமெண்ட் கிடைக்கும். இனிஷியலாகவே இந்த ஸ்டோனை உடைக்கிறது தான் இந்த மிஷினோட வேலை. ஸோ ஸ்டோன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் அதிகமான ஸ்டார்டிங் டார்க் தேவைப்படும். ஸோ அதிகமான ஸ்டார்டிங் டார்க் தேவைப்படுறதால நம்ம 3 ஃபேஸ் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டரை இந்த சிமெண்ட் மில்லில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சிமெண்ட் மில்லில் நம்ம 3 ஃபேஸ் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ஈஸியாக ஸ்டார்டிங் டார்க் நல்லா அதிகமாக கிடைக்குது. இதனால் அந்த லைம் ஸ்டோன் இந்த க்ரஷர் உள்ள சீக்கிரமாக பொடி பொடியாகி நம்மளுக்கு சிமெண்ட்டாக வெளியே வருது. இந்த சிமெண்ட் மில்லில் அடுத்த செஷனில் ரா மெட்டீரியல்ஸ் பவுடராக ஃபைனாக அரைக்கிறதுக்காக நம்ம சிங்க்ரனஸ் மோட்டரை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே காய வைக்கிறதுக்காக ஒரு ட்ரையருக்குள்ளே அனுப்புகிறோம். ஸோ அந்த ட்ரையரில் பார்த்தோம்னா ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டரை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 5th டைப்பு மெஷின்ஸ் டூல்.
ஸோ மெஷின் டூல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம லேத்தை தான் சொல்லுவோம். ஸோ மெக்கானிக்கல் லேத்தில் பெரும்பாலுமா யூஸ் பண்ணுற மோட்டர் பார்த்தோம்னா இந்த டிசி ஷண்ட் மோட்டராக இருக்கும், இல்லை வந்து 3 ஃபேஸ் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டராக இருக்கும். ஸோ இந்த 2 மோட்டரையும் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லேத்தஸில் வந்து எப்பயுமே ஃபார்வர்ட் டைரக்ஷன், ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஜாபை வந்து ஒர்க் பண்ணும்பொழுது. இது மட்டும் இல்லாமல் கிரைண்டிங் பண்ணுறது இது போல் ஒர்க்கும் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மோட்டரோட ஸ்பீடு அதிகமாக இருக்கணும். அதே போல் ஃபார்வர்ட் டைரக்ஷன், ரிவர்ஸ் டைரக்ஷன் 2 டைரக்ஷன்லேயும் வந்து ஒர்க் ஆகிற மாரி இருக்கணும். ஸோ இனிஷியலாக நம்ம யூஸ் பண்ணுற மோட்ரு இதோட அப்ளிகேஷனுக்கு பார்த்தோம்னா, நார்மலாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது லோடே கொடுக்க மாட்டோம். தென் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லோடை வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இது போல் அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து இந்த டிசி ஷண்ட் மோட்ரு இல்லைனா 3 ஃபேஸ் ஸ்குட் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரை யூஸ் பண்ணுவோம். சில அப்ளிகேஷனுக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதுக்குள்ளே வந்து கியர் அரேஞ்ச்மெண்ட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது மூலிமா நம்ம வந்து ஸ்பீடை வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 6th அப்ளிகேஷன் லிஃப்ட் அண்டு ஹாய்ஸ்ட். இது ரெண்டுத்துலையுமே பார்த்தோம்னா நம்ம டிசி காம்பவுண்ட் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா 3 ஃபேஸ் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டரை யூஸ் பண்ணுறோம். இதுக்கான ரீசன் லிஃப்ட்டும் சரி ஹாய்ஸ்ட்டும் சரி அதோட ஸ்டார்டிங் டைம்லேருந்தே அது ஆஃப் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாகவே லோடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் நம்ம செலக்ட் பண்ணுற மோட்டர் பார்த்தோம்னா ஓவர்லோட் கெப்பாசிட்டிலாம் தாங்குற மாதிரி இருக்கணும். அதே போல் அதோட ஸ்டார்டிங் கரண்ட் வந்து ஸ்டார்டிங் டார்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற டார்க்கை விட நம்ம 2 to 2.5% வந்து அதிகமாக டார்க் யூஸ் பண்ணுற காரணத்தால் நல்ல ஸ்டார்டிங் டார்க் இருக்க மோட்டரை செலக்ட் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் லிஃப்ட்லாம் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம், ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நாய்ஸ் அதிகமாக வரக்கூடாது. ஸோ நாய்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காகவும் இந்த டிசி காம்பவுண்ட் மோட்டரை யூஸ் பண்ணுவோம், இல்லை 3 ஃபேஸ் ஸ்லிப்ரிங் மோட்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிசி காம்பவுண்ட் மோட்டரில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, இந்த டிசி காம்பவுண்ட் மோட்டரோட ஃபீல்டுக்கு வந்து சப்ளை வந்து 2 விதமாக கொடுப்பாங்க. ஸோ ஒன்று வந்து ஆர்மேச்சர் வழியாக கொடுப்பாங்க, இன்னொன்று ஃபீல்டு வழியாக கொடுப்பாங்க. ஸோ 2 வழியாக கொடுக்கும்போது இந்த மோட்டருக்கு நம்ம எவ்வளோ லோடு கொடுத்தாலும் சரி அது வந்து பிக்கப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் லிஃப்ட் வந்து மேலேயும் கீழேயும் போய்கிட்டே இருக்கும். அதனால் அதோட ஆக்சலரேஷன், அந்த பிரேக்கிங் டார்க் எல்லாமே நல்லா இருக்க மாரி பார்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இது எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே ஒரு மோட்டரில் இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த டிசி காம்பவுண்ட் மோட்டர் தான். ஸோ அதுக்காக தான் லிஃப்ட்லேயும் சரி ஹாய்ஸ்ட்லேயும் சரி சேஃப்டி பர்பஸுக்காக இந்த டிசி காம்பவுண்ட் மோட்டரை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 7th அப்ளிகேஷன் பெல்ட் கன்வேயர். ஸோ இந்த பெல்ட் கன்வேயரை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். இது எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கோல்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும், ஆஷை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும், இல்லை சேண்டை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனாலும் இந்த பெல்ட் கன்வேயரை யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சிம்பிளாக இதை சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்தோம்னா காரை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல பெல்ட் கன்வேயர் தொடர்ந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ காரோட ஸ்பேர் பார்ட்ஸை ஒன்று ஒன்றா வச்சு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பெல்ட் கன்வேயர். இந்த பெல்ட் கன்வேயருக்கு நம்ம செலக்ட் பண்ணுற மோட்டர் பார்த்தோம்னா ஹை ஸ்டார்டிங் டார்க் உடைய மோட்டராக பார்த்து செலக்ட் பண்ணணும். அதே போல் அந்த மோட்டருக்குள்ளே எதுவும் தூசு அழுக்க போகாமல் இருக்கிறதுக்காக டோட்டலி என்க்ளோசர் போட்ட ஒரு மோட்டராகவும் பார்த்து செலக்ட் பண்ணணும். லாஸ்ட்டு 8th அப்ளிகேஷன் சீலிங் ஃபேன். ஸோ சீலிங் ஃபேன் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுக்கு யூஸ் பண்ணுற மோட்டரோட ரன்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ ரன்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் எதில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சிங்கிள் ஃபேஸ் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டரோட ரன்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதனால தான் பெரும்பாலான இடத்துல இந்த சீலிங் ஃபேனுக்காக சிங்கிள் ஃபேஸ் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் இண்டக்ஷன் மோட்டரை யூஸ் பண்ணுறோம். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் ஒரு 8 மோட்டரோட அப்ளிகேஷனாக நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. வேறு எதனா டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.